தாய் சரி. நீர் வளர்ந்த மக்கள் சொல்லியா ஆமா. அழகான பொன்னாடி பொன்னாடி. இது நம்மாடி ஆமா. அழகான கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபரா சக்தி ஆமா. செங்காலி அவ தேவத்திலோ முன்னிட்டு முன்னிட்டு. ஒரு நாள் சதுரண்டி வைத்திருக்காங்க வைத்திருக்காங்க. இதுமா நாடகம் அருமையான நாடகம். இனி மகா வாசல் ஒரு பாவம் எழுதக்கூடிய வரக்கூடிய தூக்குறானே அமுக்கு ராஜா. ஏய் கலக்கவாய் வெற்றி கொள்வாப்பா முன்னாடி இல்லையா? ராஜா வழியா கொண்டாடி ராஜா போடுவான். கொண்டாடி தூங்குவான் நான் இதே அப்பனுக்காக வைத்துதான் நாடகம் என்ன அக்னி போடுறான். சக்தி கணிதம் பெயர் அருகில் பாஞ்சாலி என்று தெரிந்து கொண்டாயே எப்படி ஓ உங்களுடைய பாஞ்சாலி பாஞ்சி எலியில பாஞ்சாலியாக இருந்து விட்டாலும் அம்மா அருகில் பாஞ்சாலிக்காக அவங்க அந்த சொத்தில் இருந்து 50 100 நமக்கு அன்பளிப்பாக தந்திருக்காங்க அவங்க குடும்பம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இந்த காளியம்மன் சந்ததி எவ்வாறு ஓங்கி ஓங்கி ஒரு ஆண்டு ஓங்கி ஓங்கி வளர்கிறது அவ்வாறு குடும்பம் எல்லாம் ஓங்கி வளருமாறு இந்த அம்மனை பிரார்த்திக் கொள்கிறோம். அப்படி நான் அருகிலே பாஞ்சாலியாக இருந்து விட்டாலும் எப்படி பிறந்தேன் என் தாயார் யார் தந்தையார் யார் சொல்ல வேண்டும் அல்லவா?
அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் நான் பிறந்தவள். ஓ நீங்க எப்படி பிறந்தேன்? நீங்க எப்படி அதாவது பாதாள நாட்டில் நாகம் அடிக்கிறாங்க. ராசாவுடைய சபைக்கு சொல்லக்கூடிய சரி. திருவிழா வெற்றி. இந்த பாதாள நாட்டில் சரிம்மா. நாகம் அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறா அந்த யாகத்தில் யார் யார் பிறந்தோம்? யார் யாரு முதலாக எனது அண்ணன் கிருஷ்ணதேவன் பிறந்தார். ஒரு அண்ணன் கொசு தூய்வன் ஆமா. சரி இரண்டாவதாக எனது அருகில் பாதாள நான் பிறந்தேன். ஆத்தாளி ஆமா. சரிம்மா. மூன்றாவதாக வில்லின்று பிறந்தது வில்லின்று ஒரு பொருளின்று பிறந்தது. ஆமா. சரிம்மா. அப்படி பிறந்திருந்தாலும் இருந்தாலும். அம்மா ஓய். நான் வளரா. அந்த நெல்லு வளர்ந்து கொண்டே போனது. உள்ள வளர்ந்து கொண்டே போனோம் வளர்ந்து கொண்டே போனது. சரி. நான் இருக்க நினைத்தான். ஆடுறது பாரு. திருமணம் சுட்ட நினைத்தான். ஆ. அப்படி நினைக்கும் பொழுது சரி. நாட்டான நாட்டுக்கெல்லாம் ஆ. நிருபம் அனுப்பினார். ஓ நிருபம் அனுப்பினாரு நிருபம் அனுப்பினார். அம்மா ஆ. நிருபம் எப்படிப்பட்ட நிருபம் எப்பேற்பட்ட நிருபம்? ஆ. அதாவது ஓய் இந்த மரியாதை யார் வைக்கிறார்களோ ஆ. அவர்களுக்கு வெற்றி பெறுகிறார்கள். ஆ. என் மகளை திருமணம் முடிக்கிறேன் என்று நிருபம் நிருபம் அனுப்பினார் சரிம்மா அப்படி நிருபம் அனுப்பி ஆ. யார் யார் வந்தார்? யார் யார்? அனைத்து மன்னர்களும் வந்தாங்க. ஓ எல்லாம் இந்த பாதாள நாட்டுக்கு. பிள்ளை வளைத்தாங்களா அம்மா ஓய் இந்த மல்லவில வளைத்து ஆ. இந்த வஞ்சியில கைப்பிடித்த மன்னவர் யார் தெரியுமா? யாரு சொல்லட்டுமா? வேண்டாம். அம்மா, ஒரு குருநாடு குருநாதா. அந்த வழியாதவில்லை வைத்தவர் யார் தெரியுமா? யாரம்மா? அவர் குருநாடு குருகுலம் புத்தியம்மா பெற்ற மைதான். மைதான். சரியான சந்திரகுலம் பாட்டு புத்திர மனுனை என்ற பெருமான். முதல்வன். இதுவரைக்கும் ஒருத்தர். ஒருத்தர். இதுவரைக்கும் இருவர். இனியவர். நடுவில் பிறந்த நாயகன். யாரு? ஆனால் அழகு மன்னன். அந்த வழியாதவில்லை வைத்து யாரு மஞ்சள் தண்ணியை பார்த்து பார்த்து. மச்சக்குரியா இருந்தார். அர்த்தார் யாருமா அர்ஜுன மன்னர். ஓ அர்ஜுன மன்னன் ஆ. சரி அந்த அப்படி மச்சக்குரி அறுத்த பிறகு ஆ. அந்த பரிசு பெண்ணை சரி. கையில் கூட்டிக் கொண்டு ஆ. எங்கே சென்றார்? எங்கே? தனது அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு சென்றார். அரண்மனைக்கு ஆமா. சரி. அப்படி போகும் பொழுது ஆ. தன் தாயார் பூஜை அறையில் பூஜை செய்து கொண்டிருந்தார். ஆமா. யாருமா உங்களுக்கு மாமியார் உத்தமா தேவி. குந்துமாதேவி ஆமா. சரி. அவங்க தாயார். ஆ. அப்படி பூஜை செய்து கொண்டு இருக்க பொழுது சரி. வெளியே நின்று ஆ. அம்மா ஆ. ஒரு கடியை கொண்டு வந்துள்ளேன் சரி. என்று உரைக்கும் பொழுது ஆ. ஆனால் மகனே ஓய். ஒரு கடியாக இருந்தால் தாய் வரை பங்கிட்டு சாப்பிடுங்கள் ஆ. என்று உரைத்தார். சரிம்மா. அம்மா ஆ. ஒரு கடியை கொண்டவில்லை சரி. ஒரு கஞ்சை பெண்ணை கூட்டி வந்துள்ளேன் என்று உரைத்தார். ஓஹோ உங்களோட கணவர் கணவர் சரி. அப்படி உரைக்கும் பொழுது ஆ. ஆனால் மகனே ஆ. நான் உரைத்த வார்த்தை சரி. பொய் பார்க்கக்கூடாது. சரி. நான் எப்பேற்பட்ட குடும்பத்தில் வாக்கப்பட்டவள் ஓடி தவறாத குருகுல வம்சம் சக்தி தவறாத சக்தி வம்சத்தில் வாக்கப்பட்டவள். சரி. அதாவது ஆ. நான் சொன்ன வார்த்தை மீறி இருந்தால் ஆ. அந்த குருகுல வம்சம் வளைந்து விடும். ஆ. அது கனியாக இருந்தால் என்ன ஆ. அது கண்ணு பெண்ணாக இருந்தால் என்ன இருந்தால் என்ன? அனைவருக்கும் சமம் தான். ஆ. ஓ, பங்குண்டு. 5 பேர்த்துக்கும் ஆமா. சரி. என்று உரைக்கும் பொழுது ஆ. இந்த அத்தை குண்டமாக வார்த்தைக்கு என்னங்க என்னங்க? நான் ஐவரையும் பாலிட்டு நான் அழியாத பத்னியாக வாழ்ந்து வரேன். ஒரு ஆளை கல்யாணம் பண்ணாலே பத்திரியா இருக்க முடியல நீ 5 பேர்த்து கல்யாணம் பண்ணி எப்படி அழியாத பத்திரியா இருக்க ஐயா சங்கபலா ஓய். அதாவது ஆ. இந்த அத்தை குந்துமா தேவிக்கு வார்த்தைக்கு என்னங்க சரி. நான் இதுவரை திருமணம் முடித்திருந்தாலும் ஆ. என் அண்ணன் மலைக்கண்ணனை கேட்டேன். எப்படி? ஆனால் அண்ணா ஆ. ஒருவருக்கு ஒரு மனைவிதான். ஒரு மனைவி. அதாவது ஆ. நான் எப்படி ஐவரோடு வாழ்வேன் என்று கேட்கும் பொழுது சரி. தங்கை கவலைப்பட வேண்டாம். ஆ. ஒருவருக்கு ஓராண்டு காலம் ஓராண்டு நீ வாழ வேண்டும். ஓஹோ. அண்ணா ஆ. அப்படி வாழ்ந்தால் மட்டும் சரி. என் பத்தினி தன்மை குறைந்து விடாது என்று கேட்கும் பொழுது ஆ. தங்கா நீ பிறந்த நெருப்பில் பிறந்தவள் ஓஹோ நெருப்பில நெருப்பில் பிறந்தவள் சரி. நீ கவலைப்பட வேண்டாம். ஆ. ஓராண்டு
சொன்னால் உனக்கு பத்துக்கு தன்மை வந்து உரைக்க சரி. அதையெல்லாம் பத்திலேயே வாழ்ந்து வருகிறேன். அது மட்டும் இல்ல அப்படி ஐவரும் திருமணி முடித்திருந்தாலும் அவங்க பங்காளி செல்ல பொறுத்தியாரா சரி. நாங்க காலையை கழிச்சு ஆ. பக்கத்து பாருங்க போர் முடித்து போர் முடித்து பஸ்தாபத்தில் நாங்க அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறோம். சரிம்மா இந்த தன்மை என்னை தேடி வந்த காரணம் பெருமாள் தருமன் அழைத்திருக்கிறார் அப்படியா பெத்த பெத்தம்மா. அங்க வந்து சொத்து கேட்டு ஆ, போ.